வணக்கம் நண்பர்களே, அகைன் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோ போகிறேன். எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ரேக்காப் சென்னை சென்ட்ரல் டு அகமதாபாத் வீக்லி சுபாஷ் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் நான் இன்னும் சொன்னால் நாங்கள் குஜராத் போயிட்டு இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் சூரத்தில் ஏறினோம். ஆக்சுவலாக ட்ரெயினில் நாங்கள் சூரத்தில் ஏறி சென்னை சென்ட்ரல், அதாவது பேசன் பீச் இறங்கிட்டோம். பேசன் பீச் ட்ரெயின் ஸ்டாப்பிங்கே இல்லையாடா, எப்படா நீங்கள் இந்த ட்ரெயினாக இருந்தாலும், அதாவது 2 days சென்னை போயிருந்த ட்ரெயினாக இருந்தாலும் பேசன் பீச் ஒரு 10 நிமிஷம் போட்டு தான் எடுப்பாங்க. அந்த 10 நிமிஷம் யூஸ் பண்ணி நாங்கள் இறங்கிக்கணும். ஸோ அது வேணுங்க. இந்த ட்ரெயின் என்ன ப்ளஸ்னா, நாங்கள் ஏறினது வந்து இறங்குற வரைக்கும் 130 இந்த ட்ரெயின் வந்துச்சு. அது ஒரு ப்ளஸ். இந்த ட்ரெயின் ஒரு சூப்பர் ட்ரெயின்னு நான் சொல்லுவேன். இந்த ட்ரெயினை அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு வந்து எப்படி வேணால் மும்பை வழியாக வரும். மும்பை வாபி வாசை ரோடு, விரார் வந்து கல்யாணத்துக்கு கர்ஜாட் வழியாக கர்ஜாட் லூனாவாலா வந்து அங்கே அதுக்கு லூனாவாலா பேங்க்கை அட்டாச் பண்ணி லூனாவாலா டு கர்ஜாட் செக்ஷன் ஏறி இறங்கி ரேணிகுந்தா வழியாக சென்னை வரும் ட்ரெயின். இந்த அகமதாபாத் ரூட்லேயே சென்னை டு அகமதாபாத் ரூட்லேயே நவஜீவன் மட்டும் தான் வேறு ரூட் எடுத்து போகுது. இந்த ட்ரெயின் இந்த அம்சாபாத் எக்ஸ்பிரஸ் ஒன்று வருது, திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் பேர் அது ஒன்று வருது. அதுவும் இதுவும் எல்லாமே ஒரே டைம் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லூர் தாத்தா நம்ம போன வண்டி அகமதாபாத் ஞாயிற்றுக்கிழமை நம்பர் வராது. நைட்டு நம்ம வந்த வண்டி நம்ம அகமதாபாத்லேருந்து வந்தோம்மா அது பெரம்பூரில் இல்லை, பேசன் பீச்சில் குஜராத் போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது அந்த இது பார்த்த மாதிரி இதுன்னு பார்த்தேன். இன்னும் இருக்குல்ல 5 மாதம் ஆகுது. இந்த ஆஃபீஸுக்கு போகிறேன், ஃபோன் இல்லாத நான் போகலாம்மா சொல்லு, நீயே பேசு. அதுவே இல்லைடா, உங்கள் அம்மா வந்து எல்லாமே கேட்க நாளைக்கெல்லாம் நிறுத்திக்கண்டா. எனக்கு ரூபா ஆகுது, நான் ரூபா தரணும். இங்கே எப்படி போகணும்ப்பா வீட்டில் கடவுள. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த ட்ரெயின் நான் எண்ணூரில் தான் ஸ்பாட் அவுட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெயின் வந்து எல்ஹெச்பி ரேக் தான் கொடுத்துட்டாங்க. எல்ஹெச்பி ரேக் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஜோலார்பேட்டை ஏலகிரிக்கு வந்து எல்ஹெச்பி ரேக் கொடுத்தாங்க. நிறைய ட்ரெயின் மாற்றிட்டாங்க. மாற்றாத சில ட்ரெயினும் இருக்குது, சில ட்ரெயின் மாற்றியாச்சு. இனிமேல் ஃபியூச்சரில் எல்லாமே எல்ஹெச்பி ஆகிடும். ஆக்சுவலாக இந்த எல்ஹெச்பி கான்செப்ட் எனக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த உக்ரீஸில் இருக்கும்போது போர்டு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ட்ரெயினுக்கு தனிப்பட்ட போர்டு கொடுப்பேன். இப்போயே தான் கொடுத்துக்கிறாங்க, நிறைய ட்ரெயினுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த மஞ்சள் கலர் போர்டு கொடுக்காமல் டிஃப்ரெண்ட்டாக போர்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். பிருந்தாவனுக்கு ஜிடிக்கு கிராண்ட் ட்ராகோ கொடுத்தா மாதிரி, கிராண்ட் ட்ராகோ இப்போ நார்மல் போர்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல் போர்டு எதுவும் கொடுக்கல. சடன் டிவிஎஸ் சைட்லேருந்து பார்த்து என்ன பண்ணாங்கன்னா உண்டு. சரி, அது நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.